பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து வழி நடத்துவாராக. இந்த நாளிலும் ஆவியின் வரங்கள் என்ற தலைப்பின் கீழாக மற்றொரு சத்தியத்தை நாம் படிக்க இருக்கிறோம். ஆவியின் வரங்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு என்ற ஒரு செய்தியை நமக்கு தேவன் வெளிப்படுத்தும்படியாக கண்களை மூடி ஜெபித்து நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த பரலோக தேவனே, அப்பா, இந்த நாளிலே நாங்கள் படிக்கிற வேத பகுதிகளை நீர் எங்களுக்கு விளக்கி தரும்படியாக பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு என்ன என்பதை, குறிப்பாக இந்த ஆவியின் வரங்களை பயன்படுத்தக்கூடிய சபைகளில் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த செய்தியிலே நாம் ஆவியின் வரங்களை குறித்த ஒரு அறிமுகத்தை படித்தோம். 28 ஆவியின் வரங்கள் வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டிலே பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் அநேக ஆவியின் வரங்கள் உண்டு. நாம் அதை செயல்பாடுகள் மூலமாக அவற்றை அந்த பட்டியலிலே பார்க்க முடியாவிட்டாலும் மனிதர்களுடைய செயல்பாட்டின் அடிப்படையிலே ஆவியானவர் மனிதர்களை பயன்படுத்தின விதத்திலே ஆவியின் வரங்களாக அநேக செயல்பாடுகள் வெளிப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இந்த நாளிலே நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், தேவனுடைய ஜனங்களை, குறிப்பாக அவருடைய சபையை பரிசுத்த ஆவியானவர் ஆவியின் வரங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். அதிலே அவருடைய பங்கு என்ன? இந்த ஆவியின் வரங்களை கொடுக்கிறது மாத்திரம் ஆவியானவருடைய வேலையாக, அல்லது இந்த ஆவியின் வரங்களை கொடுத்த பின்பாக தொடர்ச்சியாக அவர் ஏதாவது வேலை செய்து கொண்டிருக்கிறாரா என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, இந்த ஆவியின் வரங்கள் என்பது ஆவியானவர் தான் கொடுக்கக்கூடியது என்பதை நாம் கடந்த செய்தியிலேயே பார்த்தோம். இருந்தாலும் மீண்டுமாக ஒரு முறை நான் உங்களுக்காக அந்த வசனத்தை வாசிக்க ஆசைப்படுகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 12ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆவியானவரே எல்லாவற்றையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த ஆவியானவரை கொடுக்கிறவர் யார்? நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்திலே தேவத்துவம் என்கிற ஒரு மேலான சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியத்தை குறித்த முழுமையான புரிதல் நமக்கு இல்லாவிட்டாலும் வேதம் நம்முடைய ரட்சிப்பிற்கு என்ன அவசியமோ அதை எழுதி கொடுத்திருக்கிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய மூவரும் ஒன்றான மெய்தேவனாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு இடையிலே காணப்படக்கூடிய அந்த ஒருமைப்பாடானது இவர்களை ஒரே மெய்தேவன் என்று சொல்வதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த உறவுகளுக்கு இடையிலே இவர்கள் ஒருவருக்கொருவர் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக சபையும் அப்படித்தான் வேலை செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இதை சொல்லுகிறவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து, அதாவது குமாரனாகிய தேவன். தேவத்துவத்தை இந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். 11ஆம் அதிகாரம் 13வது வசனம் லூக்கா புஸ்தகத்திலே, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர், பிதாவாகிய தேவனை குறிக்கக்கூடிய வார்த்தை பரம பிதாவானவர், தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை, பரிசுத்த ஆவியாகிய தேவனை குறிக்கக்கூடிய வார்த்தை பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவரே எல்லா வரங்களையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் கடந்த செய்தியிலே பார்த்தோம். இந்த செய்தியிலும் முதலாவதாக நாம் வாசித்த வசனத்தின் மூலமாக ஆவியானவரே இவைகள் எல்லாவற்றையும் நடப்பித்து அவருடைய சித்தப்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்திலே வாசித்தோம். இப்பொழுது வாசித்த இந்த வசனத்திலே தேவத்துவத்தினுடைய செயல்பாட்டை நம்மால் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பிதாவானவரிடத்தில் கேட்கும் பொழுது
பிதாவானவர் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பார் என்று. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் பிதா நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஈவு. இந்த கொடுப்பது என்பதும் ஒரு ஆவியின் வரம்தான். அதையும் நம்ம பின்னாடி ஒரு செய்தியில படிக்க இருக்கிறோம். தேவன் கொடுத்தல், தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த வரங்கள் அவருடைய கொடுத்தலின் அனுபவத்தை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியாகிய தேவனை நமக்கு கொடுக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்முடைய ஆவியின் வரங்களிலே, சபைகளிலே அவருடைய பங்கு என்னவாகவெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால், முதலாவது காரியம், He is the source of power. அவரே பலத்திற்கும் வல்லமைக்கும் காரணராக இருக்கிறார். வரலாறு முழுவதுமாக கிறிஸ்துவ சமுதாயத்தை நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ போராட்டங்கள், நெருக்குதல்கள், ஒடுக்குதல்கள், எத்தனையோ உபத்திரவங்கள், இது எல்லாவற்றின் மத்தியிலும் கிறிஸ்தவ ஜனங்கள் பலனடைந்து இந்த காலம் மட்டுமாக வாழ முடிகிறது, கிறிஸ்தவம் என்கிற ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் ஆவியானவருடைய பலத்தினால்தான். சகரியா புஸ்தகத்திலே வாசிப்போம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து. ஆவியானவருடைய பங்கு ஆவியின் வரங்களை கொடுப்பதிலே எப்படி செயல்படுகிறது என்று சொன்னால், அவர் ஆவியின் வரங்களை கொடுத்து விட்டு அமைதியாக இருக்கிறவர் கிடையாது. அவரே எல்லா பலத்திற்கும் எல்லா வல்லமைக்கும் இந்த பூமியிலே அவருடைய ஜனங்களுக்கு அடிப்படை காரணராக இருக்கிறார். சோர்ஸ் அவர்தான் காரணர். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவானவர் ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். அந்த ஆவியானவர் என்னவாக, அவருடைய பங்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், அவரே நமக்கு பலத்தை அருளக்கூடியவராக இருக்கிறார். ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு பலத்தை கொடுக்கிறவராக பரிசுத்த ஆவியானவர் காணப்படுகிறார். அந்த சகரியாவினுடைய வசனத்தை மறந்து போகாதபடிக்கு, என்னுடைய பலன், என்னுடைய பராக்கிரமம் என்று ஒருபோதும் நாம் சொல்லக்கூடாது. கடந்த செய்தியிலேயே நாம் அதைத்தான் படித்தோம். தனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின்படி ஆண்டவர் இதை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று எண்ண வேண்டும். ஒருவனும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். தொடர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நான் உங்களுக்காக. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் மீதமுள்ள பகுதி, எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சாட்சிகளாக நிற்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலன், இந்த ஆவியின் வரங்களை நாம் முழுவதுமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு நம்முடைய வாழ்க்கையிலே பலனை தரக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஆவியின் வரங்களை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். அவரே காரணராக இருக்கிறார். பலத்திற்கும் வல்லமைக்கும் காரணராக இருக்கிறார். பெந்தேகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது வாசிக்கிறேன். 1வது வசனம் 2வது வசனமும், பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பலத்த காற்று. இந்த பலம் என்கிற வார்த்தையை நாம் பரிசுத்த ஆவியானவர் வரக்கூடிய எல்லா இடங்களிலும் பார்க்க முடியும். 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பலத்த காற்று ஆவியானவரால் நிரப்பப்பட்ட இடத்திலே அதை போன்ற ஒரு பலன் காணப்பட்டதை நாம் இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். அவரே பலத்திற்கு காரணராக இருக்கிறார். அவர் சபையிலே என்ன விதமான பங்காற்றுகிறார் இந்த ஆவியின் வரங்கள் மூலமாக என்றால் பலத்திற்கு காரணராக இருக்கிறார். இரண்டாவதாக நாம் அதே அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம்.
இந்த ஆவியின் வரங்கள் மூலமாக சபையிலே அவர் என்ன பங்கை வகிக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இந்த வசனம் சொல்கிறது, நான் அவர்களை அழைத்த ஊழியத்திற்கு அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். ஆவியானவர் ஒரு முடிவை சொல்லுகிறார், நான் இதுக்காகத்தான் அவங்களை அழைத்தேன், நீங்க இப்பொழுது அந்த அழைப்பிற்கு ஏற்றார் போல அவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லி ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். அவர்தான் இந்த ஆவியின் வரங்கள் மூலமாக என்ன பங்கை சபையிலே வகித்தார் என்று சொன்னால், அட்மினிஸ்ட்ரேட்டர், முடிவுகளை எடுக்கக்கூடியவராக காணப்பட்டார். இன்னைக்கு நிறைய சபைகளில் அப்படி கிடையாது. முடிவுகளை எடுக்கக்கூடியது தனிநபர்களாக காணப்படுகிறார்கள். ஆவியானவர் முடிவெடுப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை. அங்கு ஆவியின் வரங்கள் எப்படி செயல்பட முடியும்? ஆவியின் வரங்களுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு மிக அவசியம். ஆவியானவருடைய பலன் இல்லாவிட்டால் ஆவியின் வரங்களை நாம் முழுமையாக சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆவியானவரை முடிவெடுக்க அனுமதிக்காவிட்டால் ஆவியின் வரங்கள் செயல்படாது. ஆவியானவருடைய பங்கை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அவர் ஆதி கால திருச்சபையிலே முடிவெடுக்கக்கூடியவராக இருந்தார். அட்மினிஸ்ட்ரேட்டர், அவர்தான் நிர்வாகி, அவர்தான் கடைசி முடிவை சொல்லக்கூடியவர். அவருடைய வார்த்தை தான் கடைசியான வார்த்தை. அப்படி இருந்தது நிமித்தமாக இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், 3வது வசனத்தை, அப்பொழுது உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை அனுப்பினார்கள். ஆண்டவர் சொன்னாரு, சொன்னதை ஜனங்கள் செய்தார்கள். ஆவியானவருடைய பங்கு அங்கு என்னவாக காணப்பட்டதுன்னு சொன்னால், முடிவெடுக்கக்கூடியவராக. அதனால தான் ஆவியின் வரங்கள் அந்த ஆதி கால திருச்சபையில் அவ்வளவு வளமையாக வெளிப்பட்டதையும் அவ்வளவு வளமையாக செயல்பட்டதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்மளுடைய சபைகளிலே அப்படி இருக்குதா அப்படின்னு சொன்னால், நிறைய நேரத்தில் அப்படிப்பட்ட அனுபவம் கிடையாது. அப்படிப்பட்ட அனுபவத்தை மிக ஒரு சில ரொம்ப அற்பமான சொற்பமான எண்ணிக்கையில் தான் பார்க்க முடிகிறது. ஏன் ஆவியின் வரங்கள் இப்பொழுது கண்களால் பார்க்க முடியவில்லை என்றால், இதெல்லாம் தான் காரணம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான வேத பகுதி. ஆண்டவர் ஆவியானவருடைய பங்கை குறித்து சொல்லும் பொழுது 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம், இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது, ஆவியானவருடைய பங்கு என்னவென்றால், அவர் போதிக்கிறவராக, சத்தியத்திலே வழிநடத்துகிறவராக காணப்படுவார். ஆவியின் வரங்களை பெற்றோம் என்று நினைக்கக்கூடிய பிள்ளைகள், எங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது. அதனால தான் முதல் செய்தியில் நம்ம பார்த்தோம், தன்னை குறித்து மிஞ்சி எண்ணாதபடிக்கு ஆவியானவர் எனக்கு போதிப்பார் என்கிற எண்ணத்தோடு, ஆவியானவருடைய பங்கு எனக்கு ஆசான், என்னுடைய ஆசிரியர், எனக்கு கற்பிக்கக்கூடிய போதகர் என்கிற அந்த பங்கை நாம் நினைத்திருந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக ஆவியின் வரங்கள் முழுமையாக நம்மிடத்திலே கிரியை செய்யும். இந்த வசனங்கள் சொல்லும் பொழுது 12வது வசனம் ஒரு அழகான கருத்தை நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறது. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், எல்லாவற்றையும் உடனே தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் இப்போவே எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், இப்போவே எனக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எல்லாவற்றையும் இப்போ உங்களுக்கு சொன்னால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். அப்படின்னா எப்பொழுது எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அந்த காரியத்தை அந்த நேரத்திலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம், நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமான்களுடைய பாதை எப்படி இருக்குன்னு சொன்னால், நடுப்பகல் வரையிலே அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம். காலையில் உதிக்கிற சூரியனுடைய பிரகாசமானது எடுத்த உடனே நடுப்பகல் பிரகாசத்தை போல இருக்காது. அதனுடைய பிரகாசம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதிகமாகும். அது நடுப்பகல் வரையிலே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். சீரான இடைவெளியிலே அதனுடைய பிரகாசமானது அதிகரித்து கொண்டே நடுப்பகல் நேரத்திலே அதனுடைய முழுமையான பிரகாசத்தை வெளிப்படுத்தும். அதே போல தான்
ஆண்டவரும் நாம் எப்பொழுது எதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்பொழுது அதை அறிந்து கொள்ளும்படியாக சீரான இடைவெளியிலே சத்திய ஆவியானவர் மூலமாக நமக்கு போதித்து வருகிறார். ஆவியின் வரங்களை குறித்தும் அப்படித்தான். நிறைய நேரங்களிலே ஆவியின் வரங்களை குறித்து நான் முழுமையாக அறிந்து கொண்டேன் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் நாம் தவறு செய்கிறோம். ஆவியின் வரங்களை பற்றி மட்டுமல்ல, முழு வேதாகமத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ப்ராக்ரஸிவ் ட்ரூத், சத்தியமானது நடுப்பகல் வெளிச்சம் போல கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கும். நாம் நித்திய ராஜ்யத்திற்கு சென்ற பிறகும் நித்தியமாக ரட்சிப்பின் பாடத்தை ஆண்டவர் நமக்கு போதிப்பார் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நான் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு ஆவியானவருடைய பங்கை குறித்து நிறைய நபர்கள் அறியாமையில் காணப்படுகிறார்கள். அவர் பலத்திற்கு காரணர் உணர்கிறாங்க, அவர் முடிவெடுக்கக்கூடியவர் உணர்கிறாங்க. ஆனால் அவர் கற்பிக்கக்கூடியவர், அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பங்கை வகிக்கிறார் என்பதை மக்கள் உணராதிருக்கிறார்கள். ஆடணும், பாடணும், குதிக்கணும், கத்தணும், உருளணும், இதையெல்லாம் நினைக்கக்கூடியவர்கள் ஆவியானவர் என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருக்கிறார்கள். நான் அப்போ எனக்கு தெரிஞ்ச சத்தியம் போதும், நான் குதிக்கிறேன், கத்துறேன், பயங்கரமா பலத்திலே, நான் வல்லமையிலே, பரிசுத்த ஆவியானவருடைய வரத்திலே நான் சிறந்து விளங்குகிறேன். அது அல்ல. ஆவியானவருடைய பங்கு என்று வேதம் சொல்கிறது, அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழிநடத்துவார். ஆவியின் வரங்களை கொடுக்கிற அந்த ஆவியானவருடைய பங்கு என்னவென்று சொன்னால் சத்தியத்திலே வழிநடத்துவது. அந்த சத்தியத்தில் நான் வழிநடத்தப்பட வேண்டாம் என்று நினைத்தோன்னு சொன்னால் ஆவியின் வரங்கள் நம்மிடத்திலே கிரியை செய்ய முடியாது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த 13வது வசனம், அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தைகள். அதாவது அவர் வேற எங்கிருந்தும் பேச மாட்டார், என்னிடத்திலிருந்து தான் எடுத்து பேசுவார். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து எடுத்து பேசுவதுனா என்னன்னு சொன்னால், இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தான் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். ஏன்னா யோவான் 5:39 சொல்கிறது, இந்த பரிசுத்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறோமே, இவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்போ சத்திய ஆவியானவர் என்னிடத்திலிருந்து எடுத்து பேசுவார் என்று இயேசு கிறிஸ்து எதை குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய போதனை இந்த பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் தான் இருக்கும். இதற்கு முரணாகவோ வேறு கருத்துக்களே அவர் சொல்லவே மாட்டார். ஏன்னா வசனம் சொல்கிறது, அவர் சுயமாய் பேசாமல் என்னிடத்திலிருந்து எடுத்து பேசுவார் என்று தான் சொல்லுது. அவருடைய பங்கு பலத்தை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, அவருடைய பங்கு முடிவுகளை எடுப்பவர் மட்டுமல்ல, அவருடைய பங்கு சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்தக்கூடிய போதிக்கிற ஒரு பங்கு. இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் செயல்படுத்தக்கூடிய காரியங்களாக இருந்ததுன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை நாம் முழுமையாக சுதந்திரிக்கிறவர்களாக காணப்படுவோம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம், இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இவருடைய பங்கு என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால், அசைனிங், இவனுக்கு இதுதான், இவனுக்கு இதுதான் என்று சொல்லி பிரித்து கொடுக்கக்கூடிய, அசைன் பண்ணக்கூடிய வேலை. நிறைய நேரத்தில் எனக்கு அந்த வரம் கிடைக்கல, எனக்கு இந்த வரம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நாம் ஏமாற்றி, என்னையே ஏமாற்றி கொண்டு, எனக்கு இது கிடைச்சாதான் நான் செய்வேன், அது கிடைச்சா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் என்னை ஏமாற்றும் பொழுது நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், ஆவியானவருடைய பலத்தை நான் குறைத்து மதிப்பிடுகிறேன். ஆவியானவருடைய முடிவை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். ஆவியானவருடைய போதனையை நான் புறந்தள்ளுகிறேன். ஏன்னா ஆவியானவருடைய பங்கு இதெல்லாம். அவர் தன்னுடைய பலத்தை நமக்கு கொடுக்கிறார், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவர் ஒரு முடிவெடுத்து, உனக்கு இதுதான்ப்பா வரம், ஏன்னா அவர் தான் வரத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆவியின் வரங்களை குறித்து பார்க்கும் பொழுது அவருடைய பங்கு என்னவென்றால், எவனுக்கு எந்த வரம் என்பதை அவரே பிரித்து கொடுக்கிறார். அப்போ இந்த வரம் எனக்கு வேண்டாம், நான் அந்த வரத்தை பெற்றுக்கொண்டால்தான் நல்லா செயல்பட முடியும் என்று சொல்லி நான் நினைத்தேன் என்றால், நான் என்னை அல்ல ஆவியானவரை குறைத்து மதிப்பிடுகிறேன். அவருடைய முடிவை நான் எதிர்த்து நிற்கிறேன். அவருடைய சித்தத்திற்கு மாறாக செயல்படுகிறேன். அப்படி நம்ம ஒருபோதும் செயல்படக்கூடாது. ஆவியானவருடைய பங்கு இவ்வளவுதானா, இந்த வரத்தை கொடுக்கறது மட்டும்தானா
அப்படின்னா இல்லை, இந்த வரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் நாம் கேட்பதின் மூலமாகவே பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நாம் கேட்பதிலும் பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு காணப்படுகிறது. எப்படி காணப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். அவருடைய பங்கு என்னவென்றால், நாம் ஜெபிப்பதிலும் அவருடைய பங்கு காணப்படுகிறது. நமக்கு பலத்தை கொடுப்பதிலே மாத்திரம் அவருடைய பங்கல்ல, முடிவெடுப்பதில் மாத்திரம் அவருடைய பங்கல்ல, போதிப்பதில் மாத்திரம் அவருடைய பங்கல்ல, வரங்களை பிரித்து கொடுப்பதில் மாத்திரம் அவருடைய பங்கல்ல, மிக முக்கியமாக எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக நம்ம இந்த வரங்களை கேட்கிறோமே, அந்த கேட்கிறதிலேயே அவருடைய பங்கு காணப்படுகிறது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன பலவீனம் என்று சொன்னால், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால், அதாவது இப்படித்தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியாமல், இப்படித்தான் கேட்கணும் என்பதை அறியாமல் நாம் இருக்கிறதுனாலே, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிந்து பேசுதல், அதுவும் ஆவியானவருடைய பங்கு. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிந்து பேசுதல் ஊழியத்தை நாம் படிக்கிறோம். ஆவியானவருடைய பரிந்து பேசுதல் ஊழியம், ஆவியானவருடைய பங்கு நமக்காக ஜெபிக்கிறார். இந்த ஆவியின் வரங்களை நாம் பெற்று பலனடைவதில் அவருடைய பங்கு இருக்கிறது. இந்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு முடிவெடுப்பதிலே அவருடைய பங்கு இருக்கிறது. இந்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு போதிக்கிறதிலே அவருடைய பங்கு இருக்கிறது. இந்த ஆவியின் வரங்களை பிரித்து கொடுப்பதிலே அவருடைய பங்கு இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான ஜெபத்திலும் ஆவியானவருடைய பங்கு காணப்படுகிறது. 27வது வசனம் சொல்கிறது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவானவர் நம்முடைய இருதயங்களை, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். ஆவியாகிய தேவன் நமக்காக ஜெபிக்கும் பொழுது இதுதான் அவருடைய சித்தம் என்பதை பிதாவானவர் அறிந்திருக்கிறபடினாலே, ஆவியானவர் நமக்காக செய்கிற வேண்டுதலுக்கு பலனாக அவர் கேட்கிறதை நமக்கு கொடுக்கிறார். அப்போ நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆவியானவருடைய பங்கு மிக மிக அவசியமானதாக காணப்படுகிறது. ஆவியானவரை இந்த நாளில் எத்தனையோ தவறான கண்ணோட்டத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் ஒரு ஆழ்தத்துவத்தை உடையவர். ஆவியானவர் தான் பலத்திற்கு காரணமானவர். ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய திருச்சபையில் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு காரணமானவராக காணப்பட வேண்டும். அவரே நிர்வாகியாக, அவரே தலைவராக காணப்பட வேண்டும். முடிவுகளை எடுப்பதில் ஆவியானவர் போதிக்கிறதிலே எனக்கு ஆசிரியராக இருக்க வேண்டும். அந்த சத்தியமானது முழுவதுமாக கற்றுக்கொண்டேன் என்று சொல்லாதபடிக்கு, நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் சூரிய பிரகாசத்தை போல அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுவது போல, கிறிஸ்துவனுடைய வருகை மட்டுமாக இந்த சத்தியத்திலே தொடர்ந்து ஆவியானவர் நம்மை போதிக்க வேண்டும் என்று நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வரத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறை சொல்லி, இது எனக்கு வேண்டாம், இதை தரலை, அதை தரலை, அதை பண்ண நான் நல்லா இருப்பேன், இப்படி இருந்தால் நல்லா இருந்திருப்பேன், நான் இன்னும் வல்லமையாக செயல்பட்டு இருப்பேன். என்ன கொடுத்திருக்கிறாரோ அது ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். அவர் முடிவு சரியானது என்பதை உணர்ந்தவனாக செயல்பட வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக நமக்காக அவர் பரிந்து பேசுதல் ஜெபத்தை ஏறெடுக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் இப்படித்தான் கேட்க வேண்டும் என்கிற உணர்த்துதலையும் தூண்டுதலையும் நமக்கு கொடுக்கிறார். இந்த வேளையிலே நாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆவியானவருடைய தூண்டுதலோடு ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து செய்தியை நிறைவு செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக தேவனே, அப்பா, ஆவியானவருடைய பங்கு எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒரு சில வேத பகுதிகள் மூலமாக படித்தோம். ஆவியானவர் ஆதிகால திருச்சபையிலே அவருடைய பங்கை வெளிப்படுத்தின போது அந்த மக்கள் அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டபடியினாலே வல்லமையாக விளங்கினார்கள், செயல்பட்டார்கள். நாங்களும் அறிந்து கொண்ட இந்த காரியங்களை மனதிலே வைத்தவர்களாக ஆவியானவருக்கு முழு இடத்தை எங்களுடைய இருதயத்தில் கொடுத்து எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து எல்லா முடிவுகளுக்கும் கீழ்ப்படிந்தவர்களாக வாழ உதவி செய்யுங்க. இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. தேவைகள் அனைத்தையும் சந்திங்க. கஷ்டங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க.
இந்த வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.